ஹாப்பி கேரியன் வணக்கம். இன்றைக்கி நம்ம சூப்பராக ஒரு சேப்பங்கிழங்கு டோஸ்ட் செம்மையாக எப்படி பண்ணி சாப்பிட்லான்னு பார்க்கலாமா? சேப்பங்கிழங்கை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஹாஃப் குக்ட் இல்லைன்னா ஸ்டீம் பண்ணி கொஞ்சம் இந்த மாதிரி கட் பண்ணும்போது இந்த மாதிரி ஒரு ஃபார்மில் இருக்கணும். அப்படின்னா ரொம்பவும் வேகாமல் சுத்தமாக வேகாமல் இல்லாமல் ஒரு ஹாஃப் குக்டாக இருக்கணும். இதை நீங்கள் எண்ணெய் நல்லா அடுப்பில் காய வச்சுட்டு நல்லா ஹாட் ஆனதுக்கு அப்புறம் தான் இந்த கட் பண்ணி ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்க சேப்பங்கிழங்கை இந்த ஹாட் ஆயிலில் போடணும். நீங்கள் ஆயில் நல்லா காயாமல் போட்டுட்டிங்கன்னா அது எண்ணெய் ஃபுல்லாக குடிச்சிருங்க. இது ஏற்கனவே குக்டுன்றனால வி ஜஸ்ட் வாண்ட் இட் டு பி கெட் ரோஸ்டட். ஸோ இது சாஃப்டாகவும் இருக்கும், க்ரன்ச்சியாகவும் இருக்கும். ஸோ நீங்கள் வேக வச்சுட்டு அதோட அவுட்டர் ஸ்கின்னை ரிமூவ் பண்ணிவிட்டு நல்லா ஆறுனதுக்கப்புறம் நல்லா ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணி வச்சுக்கோங்க. ரொம்ப தின்னாக போட்டிங்கன்னா உங்களுக்கு நல்ல க்ரன்ச்சியாக கிடைக்கும். கொஞ்சம் இந்த மாதிரி கொஞ்சம் திக் கன்சிஸ்டன்சியில் போட்டிங்கன்னா உங்களுக்கு சாஃப்டாகவும் இருக்கும், ரோஸ்டடாகவும் இருக்கும். ஸோ இது தாங்க பர்ஃபெக்ட். இந்த மாதிரி பண்ணுங்கள். அப்புறம் ஒரு பிளேட்டில் மாற்றிட்டு மேலே சால்ட்டை பிங்க் சால்ட்டு போட்டு இல்லைன்னா ஏதாவது ஒரு சால்ட் போட்டு அதுக்கப்புறம் அதுக்கு மேலே சில்லி பவுடர் போட்டு மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி சூப்பராக ஒரு ஸ்நாக்ஸ் சாப்பிடுங்க அஸ் ஸ்டார்டர். ஏன்னா இது நமக்கு இதோட எந்த பைண்டிங் ஏஜென்ட் இல்லை. ஒரு காய், அதாவது ஒரு கிழங்க அப்படியே நம்ம குக் பண்ணி அப்படியே ஸ்நாக்காக சாப்பிட்றோம். ஸோ இந்த மாதிரியான ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிடுங்க, குழந்தைங்களுக்கும் கொடுங்க. இது உங்களுக்கு ரொம்ப நல்லது இல்லைங்களா, ஒரு வெஜிடபிளை ஒரு ஸ்நாக்காக சாப்பிட்றது. ஸோ பைண்டிங் ஏஜென்ட் இல்லாமல் இந்த மாதிரி ஆரோக்கியமாக நீங்களும் சாப்பிடுங்க. நன்றி, வணக்கம்.